போட் படம் பார்த்தோம். போட் படம் பார்த்தோம். ரொம்ப நல்ல டைரக்டரு. உங்களுக்கும் ஷூட் பண்ணிட்டுருக்கீங்களா? அவருக்கு மேலே. ஓகே. போட் படம் பார்த்தோம். சிலம்பரசன் டைரக்டரு. அவர் ரொம்ப நல்ல இம்சேரசன்னுட்டு ஒரு ரொம்ப நல்ல படம் பண்ணாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் அந்த படம் பார்க்கல. பட் எனக்கு ஒரு 1000 பேர் சொன்னார் அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. இந்த படம் அவங்க என்ன சொல்றாரு, ஓல்ட் மேன் அண்ட் சீன்னுட்டு ஒரு நாவல். எர்ன்ஸ்ட் ஹெமிங்வேன்ட்டு பிரிட்டிஷ் ரைட்டர். அவன் ஒரு நாவல். அவர் இது டைட்டில் போடுறாரு. இந்த படம் பார்த்த பிறகு எனக்கு ஒரு சீக்குள்ள, ஒரு சமுத்திரத்துக்குள்ள ஒரு கதை எடுக்கணும் அப்படியெல்லாம் தோணிச்சு. அப்படி பண்றாரு. அது அப்போ இன்னொரு புக் ஏதோ ஒரு ரெஃபர் பண்றாரு. ஃபேமஸ் புக்கு ஓல்ட் மேன் அண்ட் சி. ஓல்ட் மேன் அண்ட் சில ரெண்டு கேரக்டர், ஒரு வயசான ஒருத்தர், ஒரு சின்ன பையன். இவங்க 2 பேர் கதை தான் சமுதிரத்துக்குள்ள டிராவல். ஒரு பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணி போறாரு. அது கடைசியில கிடைக்குதா இல்லையான்றது கதை. அது ஒரு ஃபேமஸ் நாவல். பட் இப்போ கடலுக்குள்ள நம்ம இந்தியாவில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி யாரும் ரொம்ப டீப்பா படம் எடுத்ததில்லை. இப்போ 1000ல் ஒருவன் அண்ட் அந்த சாங் அதோ அந்த பதவி போல வாழ வேண்டும், எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சீல எடுத்துதான். பட் எல்லாம் ஷிப்குள்ளதான் எடுத்திருப்பாங்க. பட் ஃபுல்லா வாட்டருக்குள்ள டீப்பா யாரும் படம் எடுத்தது கிடையாது. இந்த படத்துல என்ன நடந்திருக்குன்ட்டா, இந்த படத்துல நடிச்சவங்க 80% காமெடி ஆர்டிஸ்ட். 80% எல்லாம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். ஃபேமஸ் காமெடி ஆர்டிஸ்ட் வச்சுட்டு ஒரு நடந்த கதை அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு, ஜாப்பனீஸ் பீப்புள் மெட்ராஸ் மேல பாம்பு போட வர்றாங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு 7-8 பேர் தப்பிச்சுட்டு போறாங்க. அதுல ஒரு 6 பேர் போட்ல போறாங்க. அந்த 6 பேர் ஒரு டிஃப்ரெண்டான ஒருத்தர் ஒரு பிராமின் இருப்பாங்க. அவங்க டாக்டர் இருக்கும். யோகி பாபு மீன் பிடிக்கிற ஆளா இருப்பான். இன்னொருத்த சேட்டோ இருப்பான், சாம்ஸு. இவரு MS பாஸ்கர், அவர் CID மாதிரி நடிக்கிறாரு. பட் அவர் ஏதோ ரெண்டு கேரக்டர் மாதிரி நடிக்கிறாங்க. இது ப்ராப்ளம் என்ன ஆயிடும்ட்டா, நீங்க நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் வச்சு சீரியஸ் படம் பண்ணக்கூடாது. ஸோ டெஃபினட்டா அது ஃபெயில்யூர் ஆயிடும். ஸோ இவங்க எல்லாம் நான் சொன்ன ஆர்டிஸ்ட் எல்லாம் காமெடியன்ஸ். எல்லாம் 90% அந்த போட்டில் இருக்கிறவங்க எல்லாம் காமெடியன்ஸு. அண்ட் அப்படி இருக்கும்போது நமக்கு இவங்களெல்லாம் நம்மளை சிரிக்க வச்சவங்க. ஸோ அதனால நமக்கு அவங்க எவ்வளோ சீரியஸாக ஆக்ட் பண்ண கூட உள்வாங்க முடியாது. அவங்கள நாங்கள் அப்படியே பார்த்தோம். இப்போ நாங்கள் கவுண்டமணியா பெரிய வில்லன்னா எடுக்க முடியாது. அப்படி நடிக்க வைக்கல ஒரு டைரக்டர், வேற விஷயம். நம்ம கவுண்டமணியா ஒரு காமெடியன் மாதிரி பார்த்துருப்போம். அவரை ஒரு பியூர் 100% வில்லன் மாதிரி நமக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம், காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப சீரியஸ் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் கதை ஒரு 70% 80% ஃபுல்லாக ஒரு பெரிய போட்டுக்குள்ளதான் நடக்குது. அதுக்குள்ள ஒரு ஃபாரினர் வந்துடுவான். அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரகிள், அதுக்குள்ள ஒரு எலி வந்துடும். அப்போ அவங்க பர்சனல் ப்ராப்ளம் சொல்றாரு. எதுக்காக அவங்க ஊர் விட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட மெட்ராஸ்ல பாம்பு போட போறாரு ஜப்பனீஸ் பீப்புள். ஸோ அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அண்ட் நமக்கு ஒரு கடல் ஃபீலிங் இல்லை. இப்ப அந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாம் வந்து இந்த படத்துல கடல் காட்டுறாங்க தவிர திமிங்கலம் எல்லாம் காட்ட மாட்டாங்க. சும்மா நாங்க ஃபின்னு சொல்றோம். ஃபின்னுன்ட்டு புரியுதா? ஷார்ப்பா இருக்கும். ஒரு சுறா மீன் பெரிய திமிங்கலம் மேல இப்படி இருக்கும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது மட்டும் காட்டுறாரு. அது மட்டும் போயிட்டு இருக்கோ தவிர எங்கேயோ ஒரு திமிங்கலமோ அதெல்லாம் நமக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால அடிக்கடி அது வந்துட்டே இருக்கும். நமக்கு அந்த ஃபியர் வராது. எங்கே இந்த பெரிய திமிங்கலம் இவங்க போட்டை இது பண்ணிடுமோ, அந்த மாதிரி ஃபீலிங் எல்லாம் வருது. அந்த ஷார்ப் இதுதான் காட்டுட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு வாட்டி அது ஜம்ப் பண்ற மாதிரி காட்டுறாரு. நமக்கு இதெல்லாம் நாங்கள் ஒரு 1000 டாக்குமெண்ட்ரி மேல பார்த்துட்டோம்.
நிறைய பொம்பளைங்களும் திமிங்கலத்து மேலே உட்காந்து சவாரி பண்ணி போகிறாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி உள்ளே அண்டர் வாட்டர்ல திமிங்கலத்து மேலே உட்கார்ந்து போகிற டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குது. இது ரியலான விஷயங்கள். அந்த மாதிரி நமக்கு இவங்க வாட்டரில் போகும்போது ஒரு அந்த திமிங்கல வருது அட்டாக் பண்ணுறது விஎஃப்எக்ஸை வச்சுக்கோங்களேன். விஎஃப்எக்ஸ்லேயே பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு எதாவது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஸோ அதனால நமக்கு அந்த அந்த எஃபெக்ட் வராது. ஒரு சமுத்திரத்தில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க சார், கிளம்புறீங்களா? ஓகே சார். சமுத்திரத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வராது. அப்பப்போ தூரத்துல இருந்தா காட்டுறாரு. நிறைய படம் டைலாக் இருக்கு. பட் ஷிப்பு எங்கே ஒரு சின்ன ஓட்டை ஆகிட்டு அதுக்குள்ளே அப்பப்போ தண்ணி வருது, அதை எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஒரு வயசான அம்மா, ஒரு மலையாளி ஆர்டிஸ்ட். இல்லை ஒத்துக்க முடியாதுன்ற. பிகாஸ் இந்த மாதிரி படங்களெல்லாம் 100% நியூ ஆர்டிஸ்ட் வச்சு தான் எடுக்கணும். ஓகே, இல்லைன்ட்டு நமக்கு ரொம்ப சீரியஸ் ஆர்டிஸ்டை வச்சு காமெடி பண்ணாலும் அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க முடியாது. இது ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட். ஸோ இதில் சென்னை ஜெயந்த் காமெடி, சாம்ஸ் காமெடி. எம்எஸ் பாஸ்கர் வெரி குட் கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவரை நாங்கள் எங்கேனா போட்டுக்கலாம், காமெடியும் போட்டுக்கலாம், ட்ராஜடியும் போட்டுக்கலாம். அண்ட் 10க்கு நான் ஒரு 6 தரேன். பட் அந்த ஒரு சமுத்திரத்து ஃபீலிங் வரல. ஒரு ஓஷனில் இதெல்லாம் நடக்குதுன்ற ஃபீலிங் வரல. இப்போ டே ஆஃப் தி டால்ஃபின்னு ஒரு படம் வந்துச்சு, ஹாலிவுட் படம். அதில் ஒருத்தன் 3 திமிங்களை வளர்த்துறான். அவ்வளோ பெரிய 3 திமிங்கை வளர்த்துறான். அவங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் கேட்குது, ரிட்டர்ன் வருது, போகிறது, சீலை வருது இல்லைன்னா. ஸோ நமக்கு அது அட்லீஸ்ட் ஒரு விஎஃப்எக்ஸ்ல அந்த இதெல்லாம் காட்டிருக்கலாம். என்ன பட்ஜெட் ப்ராப்ளமோ என்னவோ தெரியல. பட் நமக்கு ஒரு சமுத்திரத்தில் இருக்கணும் போது அந்த சமுத்திரத்தில் அவங்க இருந்தாங்கன்ற இது நமக்கு ஃபீல் ஆகல. பட் யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஒத்துக்க முடியாது. இவங்களெல்லாம் காமெடி ஆர்டிஸ்ட், இவங்க சீரியஸாக ஆக்ட் பண்ண நம்மளால அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு.